Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷன்ல டென்ஷன் மெம்பர் இன்ட்ரோடக்ஷன் டு டென்ஷன் மெம்பர் பார்க்கலாம். டென்ஷன் மெம்பர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு மெம்பரில் டென்சைல் லோடு ஆக்ட் ஆகிறதால அது எலாங்கேட் ஆனால் அது டென்ஷன் மெம்பரு. இப்போ பார்த்தோன்னா நம்ம கோட் புக்கில் பேஜ் நம்பர் 32ல் இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகும். ஒரு நிமிஷம், பேஜ் நம்பர் 32 பாருங்க, டென்ஷன் மெம்பர் இருக்கும். டென்ஷன் மெம்பர்னா என்னன்னா, டென்ஷன் மெம்பர்ஸ் ஆர் a linear member in which axial forces acting to cause elongation, அதாவது stretch. ஓகேங்களா, இதில் நம்ம டிசைன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நமக்கு ஒரு லோடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். லோடு வந்து ஒரு 100 kN லோடுக்கு நீங்கள் டென்ஷன் மெம்பர் டிசைன் பண்ணுங்க அப்படின்னா அதோட டிசைன் ஸ்ட்ரென்த் 100 விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த செக்ஷன் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி சேஃபாக இருக்கும். ஸோ அதை தான் பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணணும். அது கண்டுபிடிக்கிறது டிடி. அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, த டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெம்பர் அண்ட் ஆக்சியல் டென்ஷன் இஸ் த லோயஸ்ட் ஆஃப் த ஈல்டிங்கு, ரப்சரு அண்டு பிளாக் ஷியர். இந்த 3 வேல்யூவு. ஸோ ஈல்டிங், ரப்சர், பிளாக் ஷியர் அதுதான் நான் இங்கே நோட்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன். டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் டென்ஷன் மெம்பர் வந்து டென்ஷன் மெம்பர் லீஸ்ட், அதாவது லோயஸ்ட் ஆர் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் த ஈல்டிங்கு, ரப்சரு, பிளாக் ஷியர். இது 3 அதே பேஜில் தான் இருக்குது. பேஜ் நம்பர் 32, 33ல் தான் இருக்குது. ஸோ அந்த வேர்டிங்ஸ்லாம் கோட் புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ஈல்டிங் பார்க்குறோம். ஈல்டிங்க்கு டிடிஜி ஈக்குவல் டு ஏஜிஎஃப்ஐ பை காமா எம்0. அதில் ஏஜினா நமக்கு தெரியும், கிராஸ் ஏரியா, பிரெத் இன்ட்டு திக்னஸ் ஃபார் பிளேட் செக்ஷனுக்கு. இதே ஆங்கிள் செக்ஷனாக இருந்தாக்க லென்த் இன்ட்டு திக்னஸ். ஓகேங்களா, இப்போ ஒரு ஆங்கிள் இருக்குனாக்க, ஒரு ஆங்கிள் செக்ஷன் இருக்குன்னா இந்த லென்த்து, அதாவது அவுட்டரில் சென்ட்ரல் லைன் லென்த் இன்ட்டு திக்னஸ். பட் யூ டோன்ட் வரி, அது நம்ம கோட் புக்லேயே கிராஸ் ஏரியா கொடுத்துருவாங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு எஃப்ஒய் பார்த்தோன்னா ஈல்டு எஃப்ஒய் 250 நமக்கு தெரியும், காமா எம்0 1.1 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சர். செகண்ட் கண்டிஷன் ரப்சருக்கு ஃபார் பிளேட் செக்ஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். TDN ஈக்குவல் டு 0.9 ANFU பை காமா ML. ஏஎன்னோட வேல்யூ பாருங்க, நார்மல் போல்டட் கனெக்ஷனாக இருந்தால் ஸ்டாகர்ட் இது 0 ஆகிடும். ஜஸ்ட் பிரெத் இன்ட்டு n மைனஸ் டிஹெச் இன்ட்டு டி. இஃப் இன் கேஸ் அது ஸ்டாகர்டாக இருந்தால் அதுவும் சேர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு ஏஎன் சொல்லியாச்சு. FU 410 நமக்கு தெரியும், காமா எம்எல் 1.25 வேல்யூ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ரப்சர் ஸ்ட்ரென்த்து ஃபார் பிளேட்டுக்கு கிடச்சிரும். இஃப் இன் கேஸ் ஆங்கிள் செக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சிங்கிள் ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, TDN ஈக்குவல் டு 0.9 ANC FU பை காமா எம்எல் ப்ளஸ் பீட்டா AGO FY காமா எம்எல். ஓகே, இதுதான் ஆன்சரு. சரி, இதுதான் ஃபார்முலா. இதில் நமக்கு பீட்டானா மஸ்ட் என்னன்னு தெரியணும். பீட்டாவோட வேல்யூ பார்த்தோன்னா 1.4 0.076 W by T FY by FU BS by LC. இதில் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, FYனா 250, FUனா 410, ரிமைனிங் இருக்கிறது தெரியாது. இப்போ Wனா என்னன்னு இவங்களே கொடுத்துருப்பாங்க கோட் புக்கில் பாருங்கள். இப்போ ஒரு போல்டட் கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, டபிள்யூன்றது அவுட்ஸ்டாண்டிங். நீங்கள் ஒரு கசட் பிளேட் வச்சுருக்கீங்கன்னா அதில் எது அவுட்ஸ்டாண்டிங் லென்த்தாக இருக்குதோ அதுதான் டபிள்யூ. ஸோ டபிள்யூன்றது அவுட்ஸ்டாண்டிங் லென்த்து. அதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவுட்ஸ்டாண்டிங் லெக் விட்த்துன்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பை டி திக்னஸ், நம்ம அந்த மெம்பர் எவ்வளோ திக்னஸ் எடுக்கிறோமோ அது ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஎஸ்ன்றது ஷியர் லேக் விட்த்து. ஷியர் லேக் வித் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, W இன்ட்டு W ப்ளஸ் W1 மைனஸ் டி. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் லெக் Wன்னு சொன்னோமா, திரும்ப அந்த அவுட்ஸ்டாண்டிங் லெக் எண்டில் இருந்து W1 என்ன ஆயிருக்குன்னு பார்க்குறோம். அதாவது போல்டட் கனெக்ஷன் வரைக்கும் என்ன ஆயிருக்கோ அதுதான் W1 மைனஸ் திக்னஸ். ஓகேங்களா, இது திக்னஸ். இதுதான் பிஎஸ்ஸோட வேல்யூ. எல்சி நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரிய வேண்டியது எல்சி. இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு 3 போல்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கிங்களேன். 3 போல்ட் கொடுக்குறோன்னா இந்த அவுட்டர் போல்ட்டோட வேல்யூ தான் எல்சி, லென்த் ஆஃப் கனெக்ஷன். அது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லென்த் ஆஃப் த எண்ட் கனெக்ஷன், தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அவுட்டர் மோஸ்ட் போல்ட்ஸ்.
ஓகேங்களா? இந்த அவுட்டர் மோஸ்ட்டும் அந்த அவுட்டர் நடுவில் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் அவுட்டர் மோஸ்ட் போல்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் லென்த் ஆஃப் கனெக்ஷன் எல்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த சம்மோட எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு FU நமக்கு தெரியும். காமா M0 1.1, FI 250, காமா ML 1.25. இதை விட இந்த வர வேல்யூ கம்மியாக இருக்கணும், அது ஈக்குவலாக இருக்கலாம். அடுத்து 0.7 விட அதிகமாக இருக்கலாம், அது அதிகமாக இருக்கலாம், அது ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணால் தான் நம்ம பீட்டா வேல்யூ எடுக்கணும். இல்லைனா நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஸோ திரும்ப மெம்பரை வந்து ரீடிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ANC AGO இருக்கு இல்லையா? ANCன்றது நெட் ஏரியா ஆஃப் கனெக்டட் லெக். இப்போ ஒரு 100 இது வந்து ஒரு 100 mm கசட் பிளேட்டில் ஒரு 100 mm டெப்த் இருக்கிற ஆங்கிள் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போல்ட்டோட திக்னஸ், போல்ட்டோட ஹோலை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த லென்த்து இன்ட்டு திக்னஸ் போட்டோன்னாக்க நமக்கு ANC கிடைக்கும். அடுத்து AGOன்றது அவுட்ஸ்டாண்டிங் லென்த்தோட ஏரியா. ஓகே, அது நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து ஆங்கிள் கொடுத்தா, சிங்கிள் ஆங்கிள் கொடுத்தா, இஃப் இன்கேஸ் டபுள் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆங்கிளுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா டபுள் ஆங்கிள் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளாக் ஷியரு. பிளாக் ஷியரும் சேம் பேஜ் 33ல இருக்கு. TDB = AVG/FI by √3 gamma M0 plus 0.9 ATN FU by gamma ML. அடுத்து TDB = 0.9 AVN FU divided by √3 gamma ML plus ATG FI by gamma M0. நமக்கு தெரியாத வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா AVG, AVN, ATN, ATG இந்த 4 வேல்யூ தான். அதுவும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நமக்கு இங்கே டிராயிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, நமக்கு இந்த ஹரிசாண்டலாக இருக்கு இல்லையா, அது AVGக்கான லைனு. ஓகேங்களா? இப்போ இது எதுக்குன்னா பிளாக் ஷியர் ஒரு மெம்பரு அப்படியே ஃபெயிலியர் ஆகுதுன்னா எப்படி இதுவாகும்னா, இப்போ நம்ம இங்கே 4 போல்ட் ஹோல் கொடுக்குறோன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த பிளேட் அப்படியே இந்த இடம் லைனே வீக்காக இருக்கும். ஸோ மொத்தமாக ஃபெயிலியர் ஆகிட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த பக்கம் இழுக்கிறோம். ஸோ இது கிரிட்டிக்கல் செக்ஷன்றதால ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆர் அதர்வைஸ் எப்படி ஃபெயிலியர் ஆகலாம்னா, இப்படி போயிட்டா இப்படி டவுனில் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணியும் ஃபெயிலியர் ஆகலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 ஆப்ஷன்ஸ்க்கும் பார்க்கலாம். இப்போ ஹரிசாண்டலாக போனால் AV லைன் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே வெர்டிக்கலாக இருக்கிறது AT. இது T ஃபார் டியரிங், V ஃபார் ஷியர். ஓகேங்களா? ஸோ 2 லைன் தான், அதை பார்த்துக்கலாம். இப்போ AVG AVன்றது மினிமம் கிராஸ் அண்ட் நெட் ஏரியா ஆஃப் ஷியரு. அடுத்து ATGTN வந்து கிராஸ் அண்ட் நெட் ஏரியா ஆஃப் டியர். ஓகேங்களா? இந்த 2 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா மீதி எல்லாம் தெரிஞ்ச வேல்யூ. இப்போ இந்த 3 வேல்யூமே நம்ம கண்டுபிடிக்கணும். 3ல் எது கம்மியாக வருதோ அந்த வேல்யூ தான் டிசைன் ஸ்ட்ரென்த்து. அந்த டிசைன் ஸ்ட்ரென்த்து நம்ம கொடுத்துருக்கிற லோடை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்ச டிசைன் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்க லோடை விட அதிகமாக இருந்தால் தான் தாங்கும். இல்லைன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அவ்வளோதான் டிசைன் மெம்பரில் டிசைன் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த யூனிட்டில் எந்தெந்த சம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ பார்த்தோன்னா, டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் டென்ஷன் மெம்பரை, பிளேட்டு, ஆங்கிள் 2 சம் பார்ப்போம், எப்படி கொடுத்தா எப்படி போடலான்னு. அடுத்து டிசைன் ஆஃப் சிங்கிள் ஆங்கிள் செக்ஷன், டிசைன் ஆஃப் டபுள் ஆங்கிள் செக்ஷன், அடுத்து டென்ஷன் ஸ்ப்ளைஸ். இது மொத்தம் 1 2 3 4 5 ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான யூனிட் இது தான். ஸோ இது பார்க்கலாம். ஓகே, இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.